ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பிறந்த உடனே குழந்தைக்கு போடக்கூடிய சட்டை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். எத்தனை தான் சட்டை விலைக்கு வாங்கி குழந்தைக்கு போட்டாலும் நம்ம கையால் தைச்சி குழந்தைக்கு போடுற சந்தோஷம் வேறு எதுலேயும் வராது. இந்த அளவுள்ள சட்டையை குழந்தை பிறந்த 3 மாதத்துக்கு நம்ம போடலாம். நல்ல சாஃப்டான துணியாக 1 மீட்டர் எடுத்திங்கன்னா இதை போல் 5 சட்டை தைக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேர்ட்ஸ் வேணாலும் எழுதி ஹேண்ட் எம்ப்ராய்டரிங்கோ இல்லைனா ஃபேப்ரிக் பெயிண்டிங்கோ பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். இப்போது இந்த சட்டை எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெக்கு வரும். 3 இன்ச் மார்க் பண்ணி ஒரு டாட் போட்டுக்கோங்க. மேலே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நெக்கு வரைஞ்சிக்கலாம். ஓப்பனிங் இருக்கிற இடம் பேக் சைடு வரும், ஃபோல்டு இருக்கிற இடம் ஃப்ரண்ட் நெக்காக வரும். அடுத்தது ஷோல்டருக்கு ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் 3 இன்ச்சு உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டுட்டு கர்வ் லைனாக வரைஞ்சிக்கோங்க. இது ஆர்ம் ஹோல். இப்போது அப்படியே கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கட் பண்ணுறது நெக்கு. பேக் சைடு ஓப்பனிங் இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஃபோல்டு இருக்குது. இது ஆர்ம் ஹோல். ஆர்ம் ஹோலும் அதே போல் கட் பண்ணிக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது ஃப்ரண்ட்டு, ஓப்பனிங் உள்ளது பேக் சைடு. ஒத்தையாக விரிச்சிங்கன்னா இந்த மாதிரி தெரியும். இது ரெண்டும் இதை போல் சின்னதாக எல்லாத்தையும் உருட்டி தைச்சிடலாம். தைச்சி முடித்ததுக்கப்புறம் அடுத்ததாக சட்டையோட கீழ்ப்பகுதியை மடித்து தைச்சிக்கலாம். இதை போல் 2 தடவை மடித்து தைக்கணும். 2 தடவை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு தைச்சிக்கலாம். இப்போது சட்டையோட கீழ்ப்பகுதி தைச்சி முடிச்சிட்டோம். அடுத்ததாக சட்டையோட பேக் சைடு உள்ள ஓப்பனிங் 2ஐயும் மடித்து தைக்கணும். அதுவும் இதே போல் 2 தடவை மடித்து தைக்கலாம். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் கொஞ்சம் ரிவர்ஸ் தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். இதை போல் ரிவர்ஸில் கொஞ்சம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போடலாம்.
ஃபுல்லாக தைச்சிட்டு எண்டிங்லேயும் அதே போல் கொஞ்சம் ரிவர்ஸ் தையல் போட்டுருங்க. இதே போல் 2 சைடும் தைச்சாச்சு. கடைசியாக இந்த ஷோல்டரை ஜாயின் பண்ணணும். ஷோல்டரை அப்படியே நேராக ஒரு தையல் போட்டுட்டு, அதாவது ஃப்ரண்ட் சைடில் மேலே ஒத்த தையலை மெல்லிசாக போட்டுட்டு, அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம திருப்பி தையல் போட்டோன்னா உள்ள அந்த பிசுறு தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி திருப்பி 2 தையல் போட்டுக்கலாம். இதே போல் 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ அந்த உள்ள பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தைச்சிருக்கிறோம். அடுத்ததாக கயிறு. இந்த கயிறு தைக்கிறதுக்கு 2 இன்ச் அகலத்தில் நீளமாக துணியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து அப்படியே தையல் போடுங்க. 2 சைடும் உள்ளே மடிச்சுட்டு திரும்பவும் அதை மடித்து இந்த நாடாவை தைச்சிக்கலாம். இதை போல் தைச்சிட்டு 6 இன்ச் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. 6 இன்ச் பீஸாக கட் பண்ணிவிட்டு சட்டையோட பின் கழுத்து முடிகிற இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த நாடாவை அதில் வச்சு தைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தையல் தைச்சிட்டு உள்பக்கமாக நாடா வர்ற மாதிரி வச்சு ஒரு தையல் தைச்சிட்டு அதையே ரிவர்ஸ்லேயும் தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு அதுக்கப்புறம் நாடாவை அப்படியே திருப்பி பிடிச்சிட்டு திரும்ப நேராகவும் தைச்சி ரிவர்ஸ்லேயும் தைச்சிடலாம். இதே போல் பின் கழுத்தில் 2 சைட்லேயும் தைச்சிடலாம். இப்போது சூப்பரான பேபி ட்ரெஸ் ரெடி ஆகிருச்சு. குழந்தை பிறந்த உடனே போடுறதுக்கு இந்த ட்ரெஸ் தான் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டன்ஸ்லாம் எதுவும் வைக்க வேண்டாம். இதை போல் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கயிறு கட்டலாம். இதில் நான் சின்னதாக எம்ப்ராய்டரிங் போட்டிருக்கேன். நல்லா மெல்லிஸாக த்ரெட்டை நல்லா 3 ஸ்ட்ராண்டாக பிரிச்சுக்கிட்டு ரொம்ப மெல்லிஸாக போட்டிங்கன்னா குழந்தைக்கு அழுத்தாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். திக்காக எம்ப்ராய்டரிங் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி அவுட்லைன் மட்டும் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா பெயிண்டிங் கூட பண்ணலாம். ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதை போல் வீடியோஸை பார்க்க என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.